பழைய சீவரம் கிராமத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் பார்வேட்டை உற்சவம். பார்வேட்டை உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்திற்கு எழுந்தருளி பார்வேட்டை உற்சவம் கண்டருளுவது வழக்கம். அதன்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்ட வரதராஜ பெருமாள் வாலாஜாபாத் வழியாக பல்வேறு கிராமங்கள் தோறும் மண்டகப்படி கண்டருளி பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள மலை மீது எழுந்தருளினார். பழைய சீவரம் மலை மீது எழுந்தருளிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஒய்யாரமாக இறக்கப்பட்டார். மலையிலிருந்து இறங்கிய வரதராஜ பெருமாளை பழைய சீவரத்தில் கோவில் கொண்டுள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி பெருமாள் எதிர்கொண்டு அழைத்துச் செல்ல 2 பெருமாள்களும் பக்தர்களுக்கு சேவை சாதித்து காட்சியளித்தனர். ஆண்டுக்கு ஒருமுறை தை மாதம் மாட்டுப் பொங்கல் என்று நடைபெறும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பழைய சீவரம் பார்வேட்டை உற்சவத்தில் காஞ்சிபுரம், வாலாஜாபாத், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர். இப்படிப்பட்ட ஆன்மீக செய்திகளை கண்டும் கேட்டும் அருள் பெற SR தமிழன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யவும்.